ஆமா, நாம போடுற ஒரு ஓட்டுனால இந்த ஆட்சி என்ன மாறி போயிடுதா என்ன? இல்ல நம்ம ஓட்டே போடலைன்னா கூட இந்த எலெக்ஷன் நின்னு போயிடுமா என்ன? இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. நாம் போடும் ஒவ்வொரு ஓட்டின் மதிப்பு என்னவென்று நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அந்த தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் தெரியும் ஒரு ஓட்டின் மதிப்பு என்னவென்று. தமிழகத்தில் இதற்கு முன்பு ஆட்சி புரிந்தவர்களும் சரி, இல்லை தற்பொழுது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் இந்த ராஜ குடும்பங்களும் சரி, பணத்தை எங்கே கொண்டு போய் புதைத்து வைப்பது என்று தண்ணீர் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் 1000 2000 கொடுத்து இந்த மக்களை விலை பேச வருவார்கள். நமக்கு இருக்கிற கஷ்டத்துல ஆஹா கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கிப்போம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஆளோட விலை வெறும் 1000 2000 மட்டும்தானா? ஒரு மனிதனின் விலை என்பது அவர்கள் எந்த அளவுக்கு துச்சமாக எடை போடுகிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஏழைகளாக இருந்தால் மட்டும்தான் அவர்களால் முதலாளியாக இருக்க முடியும் என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்தவர்கள். மக்களிடையே ஓட்டு கேட்டு வரும்பொழுது இவர்கள் காட்டும் மரியாதையும் இவர்களுடைய பணிவும் இவர்களுடைய தொழுகையும் தேர்தலுக்கு பிறகு எங்கே காணாமல் போய்விடுகின்றது என்று நினைக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய பரிதாபத்துக்குரிய விஷயங்களாகவே இருக்கின்றது. தற்பொழுது இருக்கும் இந்த தேர்தல் களத்தில் மக்களுக்கு உண்மையாக உழைக்க வேண்டும் என்று களமிறங்கி இருக்கும் இளைய தலைமுறையின் புதிய கட்சிக்காக நீங்கள் அடிக்கும் விசில் சத்தத்தால் அவர்களின் காதை பிளக்க வைத்து உங்களை முட்டாளாக்க நினைத்தவர்களை எல்லாம் நீங்கள் முட்டாளாக்கி காட்டுங்கள். வெல்கம் டு நன்றி.